இந்த ராகு கேதுக்கள் வந்து சாயா கிரகங்கள், வாயு கிரகங்கள் சொல்கிற கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கணிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு ஒரு கை தேர்ந்த ஜோசியர் ராகு கேதுவோட பலனை கரெக்டாக கணிச்சிட்டாருன்னா அவரால் என்ன வேணால் நான் பண்ண முடியுங்க. என்ன பலன் வேணால் அவரால் சொல்ல முடியும், என்ன வேணால் கணிக்க முடியும் அவரால். அந்த மாதிரி வந்து ஒரு குழப்பம் மிகுந்த கிரகங்கள் தான் ராகு கேதுக்கள். இந்த ராகு கேதுக்கள் உங்கள் ஜாதகத்தில் ராஜயோகம் தருவாங்களா தரமாட்டாங்களான்றதை எப்படி பார்க்கலான்னா, யூஸ்வலாக ஒரு ஜென்ரல் ஒரு விதி மாதிரி இருக்குது. 3, 6, 11 அதில் இருந்தாங்கன்னா, பணபரத்தில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ராஜயோகம் தரணும்னா அப்படி கிடையாது. எப்பவுமே ராகு எப்படி செயல்படுவார்னா, எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டோட அதிபதி போல் மாறிடுவார். அதே மாதிரி அவருக்கு கால் கொடுத்த கிரகம் யாரோ அவங்கள போல் மாறிடுவார். அவங்க தசை நடத்தும் போது அந்த பலனை வாங்கி இவர் பண்ணுவார். கேதுவும் அதே மாதிரி தான். எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டோட அதிபதி மாதிரி மாறிடுவாங்க. அவங்களுக்குன்னு தனியான காரகத்துவமே கிடையாது. இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் கிடையாது. ஸோ அப்போ அந்த டைமில் வந்து இப்போ 11 இருக்கார், ஆனால் அவர் கால் கொடுத்து